ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டும் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் இந்த ஆன்மீக அறிவியல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்பாய் வரவேற்கிறோம். தொடர்ச்சியாக நாம் Q&A செக்ஷன், அதாவது கேள்வி பதில் பார்த்து கொண்டே வருகிறோம். அதில் கால்வினிசம் அப்படிங்கிற ஒரு உபதேசத்தை குறித்து அதில் உள்ளதான 5 காரியங்கள், அதில் 4 நம்ம பார்த்துட்டோம். அதை நீங்கள் பார்க்கணுன்னா இதுக்கு முன்னாடி உள்ளதான 2 எபிசோடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இன்றைக்கி உள்ள நுணுக்கமான உபதேச கோளாறுகள் எந்த அளவுக்கு, அதாவது ரொம்ப பெருசாக மைல்டாக, அது ரொம்ப பெருசாக தெரியாது, மைல்டாக தெரியும், ஆனால் மிகப்பெரியதான வேறுபாடை உண்டாக்கும். அப்படிப்பட்டதான உபதேச முரண்பாடுகள் அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதனுடையதான 3வது பகுதி கால்வினிசம் பார்ட் 3 அதுக்கு நம்ம வந்திருக்கிறோம். இன்றைக்கும் நம்ம கூட பிரதர் ரூமன் வந்திருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம கேள்விகளுக்கு நம்ம கடந்து போக போகிறோம். அதுக்கு முன்னாடி அவங்களுடைய சேனல் இருக்குது, வைசோ பைபிள் அப்படின்னு சொல்லி. அந்த சேனல் போய் பாருங்கள். அதுலேயும் இந்த காரியங்கள்லாம் பேசப்படுது. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது, அதை நீங்கள் பார்க்கலாம். ப்ரைஸ் லார்ட் பிரதர். ப்ரைஸ் லார்ட். உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் ஃபார் யுவர் இன்விடேஷன். தொடர்ச்சியாக நம்ம கால்வினிசத்தை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? நான் நெட்டில் போய் இதை பற்றி படித்த போது கால்வினிசம் வர்சஸ் அர்மேனிசம் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா? அர்மேனிசம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ நம்ம அதில் கால்வினிசம் பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறோம். சரி, இப்போ நம்ம அதில் துலிப் அப்படின்னு சொல்லி ஒரு 5 காரியங்கள் ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் பேசுனீங்க. 4 பார்த்துட்டோம் நம்ம இப்போ இல்லையா? ஆமாம். இர்ரெசிஸ்டபிள் கிரேஸ்ன்னு சொல்லி, கிருபையானது எல்லாருக்கும் பொதுவானது, அது குறிக்கப்பட்ட ஒரு சிலருக்கு மட்டுமல்ல, இது எல்லாருக்கும் பொது. கர்த்தர் எல்லாருக்காகவும் மரித்தார், எல்லாருக்காக ரத்தம் சிந்தினார் அப்படிங்கிறதான ரொம்ப தெளிவான ஒரு விஷயத்தை பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பிரதர் பார்க்க போகிறோம்? ஸோ ஆல் க்ளோரி டு ஜீசஸ். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் இன்விடேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த கடைசி இதுக்கு நம்ம வந்திருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்சிவரன்ஸ் ஆஃப் த சயின்ஸ். இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் சொல்லணும்னு விரும்புகிறேன். எப்போவுமே ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்து கொஷின்ஸ் நிறையா வரும், வர்றது தப்புன்னு இல்லை. ஆனால் அந்த கொஷின்ஸ் வந்து எந்த இடத்துல நம்ம நிப்பாட்டணுங்கிறதும் ஒருத்தருக்கு தெரியணும். ஆமாம், உண்மையில் என்னென்னா, இப்போது கிரியேஷனை பற்றி நீங்கள் கேட்க போகிறீங்க. ஏவாள் எலும்புலேருந்து எடுத்தாங்க. அவங்க எங்கேருந்து வந்தாங்க? ஆதாம். எங்கேருந்து வந்தார்? மண்ணிலேருந்து வந்தார். அப்போ மண் எங்கேருந்து வந்துச்சு? கர்த்தர் வானத்தை பூமியும் சிருஷ்டித்தார். கர்த்தர் எங்கேருந்து வந்தார்? இங்கே நிறுத்திடணும் அந்த கேள்வியை. ஏன்னா கர்த்தருக்கு வந்து எல்லாத்தையும் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஒன்று இல்லை. 2வது, மறைவானவைகள் கர்த்தருடையவைகள். சிலது சொன்னாலும் நமக்கு புரியாது. அதாவது இந்த ஆளுக்கு இவ்வளோதான் தெரியப்படுத்தணும்னு பைபிள் வச்சுருக்கு, அவ்வளோதான் தெரியப்படுத்த முடியும். இப்போ நீங்கள் இன்ஜினியரிங்கில் பயங்கரமாக படிச்சிருப்பீங்க. ஒரு மெடிக்கலில் ஒரு ஆப்ரேஷன் நடக்கும்போது அதை பற்றினா ஒரு காம்ப்ளிகேட்டான விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு புரியுமா? புரியாது. அப்போ அந்த டாக்டர் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், இதனால் இந்த ரிசல்ட் கிடைக்கும், அவர் பாதுகாக்கப்படுவார், இத்தனை நாளில் வெளியே வருவார், நீங்கள் கவலைப்பட, இவ்வளோ தான் வேணும். அதில் நீங்கள் நியூராலஜிக்குள்ளே உள்ளே போனீங்கன்னா இந்த நரம்புக்குள்ளே இத்தனை விதமாக இருக்குது, அது சொன்னால் உங்களுக்கு தேவையில்லை தான் இல்லையா? கரெக்ட். ஸோ அவர்கிட்ட அந்த கேள்வி நீங்கள் கேட்க வேண்டியதில்லை, அதை நிறுத்திட்டா போதும். ஆமாம், அதை தான் நீங்கள் சொல்ல வரீங்க. எக்ஸாக்டாக சொன்னீங்க. இதில் என்னென்னா, ஒருவேளை சில பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நான் நம்புவேன் அப்படின்னு யோசிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்தில் பேராசிட்டமால் மாத்திரை கூட அவங்களால போட முடியாது. எக்ஸாக்ட்லி. ஏன் அப்படின்னா, பேராசிட்டமால் போட்டால் காய்ச்சல் போகுங்கிறது ட்ரூத்து, நிரூபிக்கப்பட்ட உண்மை, அதுக்கு சான்று நிறையா இருக்குது. ஆனால் பேராசிட்டமால் போய் ஒவ்வொரு அணுக்கள்லையும் என்ன செய்யுங்கிறது இன்றைக்கி வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஒருவேளை இவங்க கேட்பாங்க, நீங்கள் என்ன மெடிக்கல் டாக்டரா அப்படின்னு கேட்கும்போது நான் ஒரு சின்ன அனாலஜி சொல்கிறேன். நம்ம உடம்புக்குள்ளே ஹார்மோன்ஸ் இருக்குது. தைராய்டுங்கிறது ஒரு ஹார்மோன், இன்சுலின்ங்கிறது ஒரு ஹார்மோன், இது மாதிரி நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குது, என்சைம்ஸ் இருக்குது. இந்த என்சைம்ஸ் இன்னும் நம்ம உடம்புக்குள்ள எத்தனை இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. ஓகே, இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. எத்தனை என்சைம்ஸ் இருக்குது உடம்புக்குள்ள, அது எத்தனை என்சைம் செக்ரேட் பண்ணுது நம்ம பாடி அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே ரிசர்ச் தான் பண்ணிட்டு இருக்கமே ஒழிய அதை நம்ம இன்னும் முழுசாக புரிஞ்சிக்கல. ஒரு நாள் எனக்கு மனசில் தோணுச்சு, உலகத்தில் வந்து இத்தனை கோடி பேர் இருந்திருக்காங்க, ஏசு கிறிஸ்துவே தெரியாத எத்தனை கோடி ஜனங்கள் இருக்காங்க, இவங்கெல்லாம் எப்படி நியாயந்திருக்கப்பட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு கொஷின் வந்தது. இந்த கொஷினோட பைபிள் ஓப்பன் பண்ணுறேன். லிட்ரலாக இந்த கொஷினை யோசிச்சுக்கிட்டே பைபிள் ஓப்பன் பண்ணுறேன். அதில் நீதிமொழிகள் 25-27 படிக்கிறேன். தமிழில் எப்படி அது போட்டிருக்கோம் அப்படின்னா, தேனை மிகுதியாய் உண்பது நல்லதில்லை, தற்புகழை நாடுவதும் புகழல்ல. இது தமிழில் எப்படி போட்டிருக்கோம். யூஸ்வலாக நான் ஃபாலோ பண்ணுறது, எனக்கு என்னமோ அது ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். எனக்கு அந்த NIVயில் படித்தா தான் பைபிள் படித்த ஃபீலிங்கே எனக்கு வரும். ஓகே, KJV நம்ம எதில் பழக்கப்பட்டோமோ அதில் தான் நமக்கு ஈஸி. ஆமாம், NIVயில் என்ன போட்டிருக்கும் அப்படின்னா, இட் இஸ் நாட் குட் டு ஈட் டூ மச் ஆஃப் ஹனி, நார் இட் இஸ் ஆனரபிள் டு சர்ச் அவுட் மேட்டர்ஸ் தட் ஆர் டூ டீப். ரொம்ப டீப்பான விஷயத்த வந்து அதை சர்ச் பண்ணி அதை நான் 100% புரிஞ்சுக்கிறோன்னு நினைக்கிறது கெட்டதுன்னு சொல்லியிருக்காது. இட் இஸ் நாட் ஆனரபிள், தேவையில்லாதது, அது மேன்மையானது இல்லை. நம்ம தமிழில் ரொம்ப அழகாக ஒரு சொற்றொடர் இருக்குது, நம்ம சொல்லியிருப்பாங்க, நதி மூலத்தையும் ரிஷி மூலத்தையும் ஆராயக்கூடாதும்பாங்க.
நம்ம ஒன்று சொல்லுவோம், ஒரு ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் எங்கே போகாதீங்க, ரிசர்ச்குள்ளே போயிடாதீங்க. அந்த லெவலில் நிறுத்திட்டா நல்லது. அதுக்கு மேலே போனால் அது உங்களுக்கு கேடு விளைவிக்கும்பாங்க. எக்ஸாக்டாக அதை அது உங்களை ஏத்திசம்குள்ளே கூட கொண்டு போயிடும் சம்டைம்ஸ் உங்களை. அது அதை சரியாக புரிஞ்சுக்கலாம். சரியாக புரிஞ்சுக்காட்டி இப்போ என்ன இவங்க புரிஞ்சுக்கணும்னா, நம்மளுக்கு நம்ம தியாலஜியை பொறுத்தளவுக்கு எப்பவுமே ப்ரொக்ரெசிவ் ரெவலேஷன் சொல்லுவாங்க. நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும், இன்றைக்கி அதை விட கொஞ்சம் பெட்டராக புரிஞ்சிருக்கும். அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி புரிஞ்ச விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு எஃபர்ட் போட்டிருப்பீங்க. அந்த எஃபர்ட் இன்றைக்கி நீங்கள் போட மாட்டீங்க. ஆமாம், ஈஸியாக இருக்கும். அது வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டின்னு புரிஞ்சுக்கலாம், எது வேணா இருக்கலாம். இன்றைக்கி ஒரு விஷயத்தை காட் சொல்லுவார், நாளைக்கு ஒரு 6 மாதம் கழித்து நம்மளுக்கு புரிய வைக்க வேண்டிய விஷயத்தை 6 மாதம் கழித்து தான் சொல்லுவார். ஓகே, இன்றைக்கி அவர் சொல்லணுங்கிற அவசியம் அவர் கிடையாது. அவர் அப்படியே சொன்னாலும் அதை ஏற்றுக்கிற பக்குவம் நம்மளுக்கு இருக்குமாங்கிறது நமக்கு தெரியாது, புரியவும் புரியாது. நம்ம அந்த அளவுக்கு நமக்கு இன்னும் ஓப்பன் ஆகிருக்காது மைண்ட். ஆமாம், அதனால தான் நம்ம எல்கேஜியில் ஏபிசிடி சொல்லி கொடுக்குறோம், இல்லைனா அப்போயே A+B சொல்லி கொடுத்துருவோமே. ஸோ அந்த மைண்டுக்கு அப்போ ரிங்கா ரோசஸ் தான் கரெக்டு, பாபா பிளாக் ஷீப் தான் கரெக்டு. அது வரும்போது ஈக்குவேஷன்ஸ் வர காலத்தில் நம்ம சொல்லலாம். ஆனால் இங்கே இதை சொன்னால் தான் அங்கே பின்னாடி ஈக்குவேஷன் சொல்லி கொடுக்க முடியும். எக்ஸாக்ட். இந்த பேஸ் இல்லாமல் அது முடியாது. எக்ஸாக்டாக சொல்லுங்கள். ஆனால் இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இவன் படிக்கிறது 1ஆம் கிளாஸாக இருக்கும், ஆனால் PhD கொஷினே கேட்பான். கேட்டால் ஒருவேளை அதுக்கு பதிலே சொன்னால் கூட ஏற்றுக்கிற பக்குவத்தில் அவங்க மைண்ட் இருக்காது, இருதயம் எக்குப் ஆகிருக்காது, அது வந்து ஒரு பண்படுத்தப்பட்டிருக்காது. அந்த டைமுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து காட் அதை கரெக்டாக புரிய வைப்பாருன்னு நான் நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்மளுக்கு சொல்லப்பட்ட காரியங்கள் சத்தியமா, நம்ம இவ்வளோ புரிஞ்சிருக்கு ஒரு ஆளுக்கு, இல்லாட்டி இவ்வளோ புரிஞ்சிருக்கு, ஏதோ ஒரு அமௌண்ட் அமௌண்ட் ஆஃப் ரெவலேஷன் வெளிப்பாடாக ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நம்ம புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு அது சத்தியமானு கேட்டால் 100% பைபிள் சத்தியமாக இருக்கும், அதில் மாட்டுக்கிறதே இல்லை. ஆனால் இவங்க கேட்குற மாதிரி வந்து அந்த பல கோடி பேர் இருந்தாங்களே, இவங்களுக்குலாம் இயேசுவே தெரியாது, இவங்க எங்கே போவாங்க? இந்த கொஷனுக்குள்ளே இவங்க போனாங்கன்னா, நான் போகும்போது இந்த பதில் தான் எனக்கு சொன்னார், இட் இஸ் நாட் ஆனரபிள், அதனால் நீ ரொம்ப கேட்காத. அதில் இன்னொன்று இருக்குது, அந்த காலகட்டம் வரும்போது அதற்கான பதிலையும் அவர் சொல்கிறார். அந்த நீங்கள் சொன்ன மாதிரி தான் இந்த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி வந்து அந்த வைடு ஓப்பன் ஆகி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்கள் மைண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை கொண்டு வந்து கொடுக்குறாரு. எப்போது ரேசரை கையில் கொடுக்கணும்னு அப்பாவுக்கு தெரியும் ஷேவ் பண்ணுறதுக்கு, கரெக்ட் இல்லையா? அந்த காலம் வரட்டும், முதல்ல உனக்கு தாடி மீசெல்லாம் முளைக்கட்டும், அதை நீ ரிமூவ் பண்ணுங்கிற ஒரு எண்ணம் வரட்டும், அதுக்கப்புறம் அந்த பிளேடை நான் தரேன், அதுக்குள்ளே நீ அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு மெச்சூரிட்டி ஆகிருப்பேன். கரெக்ட். இது எல்லாமே சேர்ந்தது தான் இருக்குது. ஆமாம், 3 வயசில் பையன் அப்பா ஷேவ் பண்ணுறதை பார்த்து எனக்கும் ஷேவ் பண்ணுங்கன்னா, உனக்கு முதல்ல மீசம் தாடியுமே இல்லை, ஷேவ் அவசியமே கிடையாது உனக்கு. 2வது இப்போ நான் அதை கையில் கொடுத்தாலும் உனக்கு ஹேண்டில் பண்ண போகிறதுன்னு தெரியாது. ஸோ இதே அனாலஜியை நம்ம அங்கே வச்சு நம்ம பார்க்குறோம் நினைக்கிறேன். எக்ஸாக்டாக. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கடைசி பாயிண்ட் ஆஃப் கால்வினிசமோட டூலிப்புடைய கடைசி பாயிண்ட்டு பெர்சிவியரன்ஸ் ஆஃப் த செயின்ஸ். அதுக்கு இவங்க நம்ம வசனம் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யோவான் 10:28 நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக்கொள்வதும் இல்லை. இவங்க பெர்சிவரன்ஸ் ஆஃப் தி செயின்ஸுக்கு டெஃபினேஷன் சொல்கிறாங்க, those who have been chosen by God, those for whom Christ died and who have been called out of the death into life, God will persevere by his grace until the end. No one will ever snatch them out of the Father's hand. என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுளால் முன்குறிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள், நீதிமான்களாக்கப்பட்ட ஜனங்கள், இவங்க வந்து கடவுளால் நியமிக்கப்பட்டவர்கள். இவர்கள் எக்காரணத்தை கொண்டும் விசுவாசத்துலேருந்து வெளியிலே போக மாட்டாங்க. ஏன்னா கடவுளுடைய கிருபைங்கிறது அவ்வளோ பெருசு. இப்படி ஒரு ஒரு குரூப் இருக்குது, ஒன் சேவ்ட் எவர் சேவ்டு, அது இதில் வருமா? அது எக்ஸாக்டாக. ஓகே, ரைட். இவங்க சொல்கிற லாஜிக் நான் சொல்கிறேன். யோவான் 10:28 இப்போ வாசித்தோம், ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதில்லை. இவங்க சொல்கிற லாஜிக் அப்படின்னா, காட் ஆஃப் தி யூனிவர்ஸ் அவர் வந்து ஒரு இன்ஃபைனைட் பீயிங், ஒரு ஃபைனைட் பீயிங் கிடையாது. அவர் வந்து ஒருத்தர் முன்குறிச்சு அழைச்சி தெரிந்து கொண்டிருக்காரு. அவங்கள வந்து அவருடைய கைக்குள்ளே இவங்க இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, கடவுளோட கையில இருந்து ஒருத்தனை எடுத்துட்டு போற அளவுக்கு யாராவது உலகத்தில் சக்தியோ பிசாசுக்கிட்ட சக்தியோ இருக்கா? இந்த லாஜிக் படி பார்க்கும்போது இது 100% சரியாக தான் தெரியும், இதில் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா இதை மேத்தமெட்டிக்கலாக ஒருத்தர் போடும்போது இன்ஃபைனைட் பீயிங், இப்போ நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஒருத்தர் ஒரு செக்யூரிட்டியை வச்சுருக்காங்க, அவர்கிட்ட இருந்து ஒருத்தர் பாதுகாக்கணும், அவர் பாதுகாக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவர் வந்து மனுஷன் கிடையாது, கடவுள் வானத்தையும் பூமியும் படைச்ச தேவன். இவர்கிட்ட இல்லாத அதிகாரமே கிடையாது, இவர்கிட்ட எல்லா அத்தாரிட்டியும் இருக்குது. அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும்னு வசனம் சொல்லுது. அவரே சொல்கிறாரு, என் கையிலேருந்து ஒருத்தன் பிடுங்கிடுவானா? ஒரு காலம் பிடுங்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது 100% கரெக்ட் மாதிரி தான் தெரியும்.
திரும்பியும் அதே அனாலஜிக்கு வரேன். ஃபோனை கடவுளோட கையிலேருந்து பிரிக்கவே முடியாது, மாற்றுக்கிறதே இல்லை. நம்ம ஃபோனை வந்து ஸ்க்ரோல் பண்ணுறதுங்கிறது ஸ்டேட்மெண்ட் ஒன்றா இருக்கும் பட்சத்தில் அதுக்கு நிகரான இன்னொரு ஸ்டேட்மெண்ட், அது உள்ள அத்தனை காம்போனன்ட்ஸ் இருந்தது, அந்த காம்போனன்ட்ஸ்னால மூவ் ஆகுது. ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லாது அப்படின்னா, அந்த கைக்குள்ளே இருக்கிற மனுஷன் வெளியில் போகவே கூடாதுன்னு சொல்லவே சொல்லாது. ஆண்டவர் கையில் ஒரு மனுஷன் இருக்கான், மாற்றுக்கிறது இல்லை. ஆண்டவரோட கையிலேருந்து ஒரு மனுஷனை எடுக்க முடியுமான்னு கேட்டால் முடியவே முடியாது. ஆனால் அந்த மனுஷன் வெளியில் நடந்து போகக்கூடாதா? இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சொல்லணும்னா, தேவன் கையிலேருந்து யாரும் அதை பறிக்க முடியாது, ஆனால் அவன் நினச்சா அந்த கையை விட்டு போகலாம். எக்ஸாக்டாக சொன்னீங்க. இதுதான் தன்னாட்சி அவனுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம். ஒருவனும் என் கையிலேருந்து பறித்து கொள்ள மாட்டான் போது யூதாஸ் எப்படி போனா? ஆண்டவர் சொல்கிறார், நீ செய்வதை துரிதமாய் செய். அவன் புறப்பட்டு போனான். அவன் தான் போனான். இப்போ இவர் பேதுரு வந்து மறுதளிச்சுட்டு போயிட்டாரு, வந்துட்டாரு. வர்றதும் வராததும் பேதுருக்கிட்ட தான் இருக்கு. அவன் தன்னாட்சிக்கு உட்பட்ட சுதந்திரம். ஆனால் இவர் இன்விடேஷன் கொடுக்குறாரு, பேதுருவை வர சொல்லுங்கன்றார். வரதும் வராதும் பேதுருக்கிட்ட தான் இருக்கு. அப்போலோ வர சொல்லி பவுல் சொல்கிறாரு, அவன் வர மாட்டேன்னு சொல்லிட்டான்னு இருக்கு. அது அவனுடைய தன்னாட்சிக்கு வேண்டியது. ஸோ காட் எவனையும் இழக்க விரும்பலை, ஆனால் அவனே தன்னை அவர்கிட்ட இருந்து பிரிச்சுக்கிட்டானா அதுக்கு அவர் பொறுப்பல்ல. அந்த உரிமை அவனுக்கு இருக்கு. ஒருவேளை அந்த உரிமையை மட்டும் அவர் எடுத்தார் அப்படின்னா சட்டத்தை மீறுறாருன்னு அர்த்தம். நம்ம பல டிஸ்கஷன்ஸ் இந்த டாப்பிக்கில் நம்ம பண்ணியிருக்கோம். பட் ஃபார் எக்ஸாம்பிள், யூஸ்வலாக வஞ்சகம் என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்க கையிலேருந்து அது பிடுங்கிட்டு போகாது, இவன் வெளியில் போக வச்சிரும். அதான் அவன் வந்து என்ன செய்வான்னா, தோட்டத்தை விட்டு கையை பிடிச்சி வெளியே கூட்டிகிட்டு போக மாட்டான். ஆனால் வெளியே போகிறதுக்கான என்னென்ன வேலை செய்யணுமோ அதெல்லாம் செய்வான். பழத்தை சாப்பிட வச்சு தோட்டத்தை விட்டு வெளியே கூட்டிகிட்டு போயிடுவான். தானாக வந்துடுவாங்க. அழகாக சொன்னீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிசாசு வந்து வாயில் பழத்தை வச்சு ஓட்டலை. ஆனால் இவன் சொல்கிற வஞ்சகம் என்ன செய்யும்னா, பழத்தை போய் சாப்பிட வச்சுட்டு தோட்டத்தை விட்டு வெளியில் போகிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அதுதான் இங்கே விஷயமே. இப்போ அதுதான் விஷயம். ஓகே, அவர் கையில இருந்து யாரும் பிடுங்க முடியாது. ஆனால் இவன் வெளியில் போகிறதுக்கு அதிகாரம் இல்லையான்னு கேட்டால் 100க்கு 100 இருக்குது. இப்போ இவங்க அடுத்த லெவலுக்கு போவாங்க. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் ஒரு பேரபிள் சொல்கிறார் ஆண்டவர், ஒரு ஓமை சொல்கிறாரு. அது வந்து 100 ஆடு இருக்குது, ஒரு ஆடு மட்டும் தொலைஞ்சு போயிடுது. தொலைஞ்சு போன ஆட்டை வந்து 99 ஆட்டை ஒரு சேஃபான ஒரு இடத்துல விட்டுட்டு ஆண்டவர் போய் தேட போகிறாரு. பாருங்களேன், ஆண்டவர் போய் தேடி கூட்டிகிட்டு வந்துட்டார்ல, அது வெளியில் போணுச்சுன்னா பிடிச்சிட்டு வந்துடலாம். கரெக்டு, தேடி போனார். அந்த ஆடு வரமாட்டேன்னுச்சுன்னா அங்கே காடு ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த ஆடு வர்றதும் தேடி போகிறாரு, இவர் போய் பார்க்குறாரு, கண்டுபிடிக்கிறாரு, எல்லாம் கரெக்டு. அந்த ஆடு வரமாட்டேன்னுச்சுன்னா என்ன செய்ய முடியும்? அதாவது பவுல் வந்து ஒரு இடத்துல தேமாவை பற்றி பேசுகிறார். தேமா பார்த்தீங்கன்னு சொன்னால், எனக்காக தோல் கொடுத்தவன் அவன் வந்து அவ்வளோ தூரம் அவருக்காக வந்து பாடு அனுபவிச்சிருக்கான், எல்லாம் பண்ணியிருக்கான். ஒரு இடத்துல பிரபஞ்சத்தின் மேல் ஆசை விட்டு என்னை விட்டு போனானுங்கிறாரு. அதோட போயிட்டான் அவன், அவ்வளோதான், வரல. இது ஒரே வசனத்தில் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, எபிரேயரில் அவர் அழகாக சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார் 6 நாளில், ஒரு தடவை பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் இனி வரும் பலன்களை அறிந்தும் மறுதலித்து போனவர்களை மீட்கப்படுவது கூடாத காரியம். பரிசுத்தாவியை பெற்றும்னு இருக்கு, ஆவியானவர் வந்தோம் அவன் போயிட்டானா அவனை மீட்கப்படுவது கூடாத காரியம்னு இருக்கு. இப்போ இந்த இடத்துல ஆவியானவர் போய் வலுக்கட்டாயமான தரத்தரம் இழுத்துட்டு வரலையே, எழுதிட்டு வர முடியாதுல்ல. அது அவனுடைய தன்னாட்சிக்கு உட்பட்டது இல்லையா? ஆமாம், ஓகே. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அந்த ஆங்கிளில் கரெக்டு. ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது இன்னொரு ஆங்கிளில் விட்டுறக்கூடாது. விட்டாங்கன்னா இவங்க வந்து அடுத்த கன்ஃபியூஷன் போயிடுவாங்க. ஆண்டவரால் முன்குறிச்சாங்க, அவங்க இருப்பாங்க. இவங்க இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவாங்க, எங்களை வஞ்சம் பாதிக்காது. இல்லை, இன்னொன்று செய்வாங்க. அது இன்னொரு எக்ஸ்ட்ரீம்ஸ் என்னென்னா, என்ன பாவம் செஞ்சாலும் கூப்பிட்டு போயிடுவார் பரலோகத்துக்கு. நான் தான் முன்குறிக்கப்பட்டவனாச்சு, கத்தர் விட மாட்டேன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒருத்தர் சொன்னார், புக்கில் இருக்குது. அவர் சொல்கிறாரு, கழுதை குட்டி போட்டுச்சுன்னா கடைசி வரைக்கும் அது கழுதை குட்டி, நாய்க்குட்டி போட்டால் கடைசி வரைக்கும் அது நாய்க்குட்டி. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே பிறந்தா கடைசி வரைக்கும் நீ கிறிஸ்துவுக்குள்ள பையன் தானே, எப்படி நீ இல்லாமல் போவ அப்படின்னு. கழுதை குட்டி தான். ஆனால் வண்டி அடித்து செத்தா யார் பொறுப்பு? கழுதை குட்டியே செத்தா கழுதை அதனால் சாகதானே போகுது. அது நீங்கள் கழுதையோட அப்பா அம்மாவோட இருக்கிறது வேற இல்லை. நீங்கள் அங்கே போய் நீங்கள் வேற ஒன்றோட மிக்ஸ் ஆகி கோவேறு கழுதையாகி அது என்னமோ போகணும்ல, அதுக்கு கர்த்தர் பொறுப்பு இல்லைல்ல. இன்றைக்கி நிறைய பேர் இதுக்குள்ளே வந்துடுறாங்க. எப்படி வந்துடுறாங்கன்னா, நீங்கள் என்ன பாவம் செஞ்சாலும் கவலைப்படாதீங்க, இப்படி சொல்கிறவங்களே இருக்காங்க. நீங்கள் பாவம் செஞ்சால் கவலைப்படாதீங்க, கர்த்தர் விட மாட்டார், கிருபை உள்ளவர். நீங்கள் அவர் ஒரு தடவை ரசிக்கப்பட்டீங்கல்ல, அவர் ஒரு நாள் உங்களை விட மாட்டார். கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுவார். உங்களை மீட்பதற்கு சிலுவைக்கு போகிற வரைக்கும் கல்லனை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவார். ஆனால் ஏற்றுக்கொள்றதும் ஏற்றுக்கொள்ளாதும் அந்தந்த கல்லனுக்கு சுயாட்சிக்கு உட்பட்டது.
ஒருத்தன் ஏற்றுக்கிட்டான், இன்னொருத்தன் ஏற்றுக்கல. 2 பேரும் நிந்திக்கிறவள தான் வந்தாங்கன்னு இருக்கு அந்த இடத்துல. ஆமா. அந்த சிலுவைக்கு வரும்போது 2 பேரும் நிந்திக்கிறவர்கள். ஆனால் 3 மணி நேரம் இவரோட தொங்கின பிறகு இவன் அவரை ஏற்றுக்கொண்டவனா மாறிட்டான், இவன் ஏற்றுக்கொள்ளலை. 2 பேருக்கும் ஒரே பாடுகள் தான் காட்டப்படுது. 2 பேருக்கும் ஒரே அவருடைய மரணம் தான் காட்டப்படுது. அந்த மரணம் இவனை மாற்றுது, இவனை மாற்றலை. அது அவங்களுடைய தன்னர்ச்சிக்கு உட்பட்டது தானே. அப்போ இதே காரியம் இங்கேயும் பொருந்தும் இல்லையா? எக்ஸாக்டாக. ஓகே. அதனால நம்ம எப்பவுமே காடோடைய கிரேஸ்ன்னு ஒன்று இருக்கு. அந்த சர்க்கிள்குள்ளே நம்ம ஃபிட்டாக ஆகுறோமா? அந்த அந்த நானே வாசல்னு சொல்கிறாரு, வாசல் கதவுல இருந்து தட்டுறேங்கிறாரு, திறந்து நம்ம ஏற்றுக்கிறோமா? அது வந்து அவனோட சுயாட்சிக்கு உட்பட்ட விஷயம். கிருபை எட்டர்னல், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் பொய்யான மாயை பற்றி கொண்டு அதை போக்கடிக்கிறதும் அடிக்காததும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. எக்ஸாக்டாக நம்ம அதை பொய்யான மாயை கட்டிக்கணும் போக்கடிச்சிட்டு கிருபை இருக்குது என்னை காப்பாற்றோன்னா அவர் ஒத்துக்க மாட்டோம். ஸோ இதில் ஒரே ஒரு கிளாரிட்டி மட்டும் நான் கொடுக்க விரும்புகிறேன். இப்போ இதை எப்படி இந்த வசனத்தை புரிஞ்சுக்கலாம்? ஏன்னா இதில் வசனம் போட்டிருக்கு அப்போஸ்தலர் 13:48 நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். இதுக்கு இணையாக இருக்கிற இன்னொரு ஒரு வசனம் பார்த்தீங்கன்னா பவுல் சொல்கிறாரு, நான் நட்டேன் அப்போலோ நீர் பாய்ச்சினாரு, விளைய செய்தது தேவன். இதுக்கு இணையாக இருக்கிற இந்த வசனத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து தலைவிதிக்காக சொல்லப்பட்ட வசனம் கிடையாது. இது ஒரு ஊழியக்காரர் இருக்காருன்னா, ஒரு ஊழியம் செய்கிற ஒரு சர்வெண்ட் ஆஃப் காட் இருக்காருன்னா, அவர் எதை பிலீவ் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு சொல்லப்பட்ட எஸ்ஓபி. எஸ்ஓபின்னு சொல்லும்போது நம்ம ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஒன்று இருக்குது. அதில் அந்த கம்பெனியில் பல டிபார்ட்மெண்ட் இருக்கும். மேனுஃபேக்சரிங் ஹெட்னு ஒருத்தர் இருப்பார். அவருக்கு என்ன அப்படின்னா, அவருக்கு 100 பொருள் தயாரிக்கணும்னா அதை மட்டும்தான் அவர் யோசிப்பார். அவர் வேறு எதையுமே யோசிக்க மாட்டார். அவரோட வேலை 100 பொருள் நீ தயாரித்து கொடுக்கணும், அதுக்கு என் டீம் வச்சு நான் என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு அலோகேஷன் எப்படி பண்ணணுங்கிறத போட்டு பண்ணிடுவார். அதுக்கடுத்து குவாலிட்டி ஹெட்னு ஒருத்தர் இருப்பார். அவருக்கு என்னென்னா, இந்த நீ தயாரிக்காமல் அது என் பிரச்சனை கிடையாது, மேனுஃபேக்சரிங் ஏன் ப்ராப்ளம் கிடையாது. நீ 100 பண்ணாலும் சரி, 50 பண்ணாலும் சரி, பண்ணாமலே இருந்தாலும் சரி, எனக்கு என் குவாலிட்டி வரணும். இது இவரோட எஸ்ஓபி. அதுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை செக் பண்ணி ஒரு டீம் வச்சு வேலை செய்வார். இதுக்கு 2க்கும் மேலே இன்னும் 2க்கும் தாண்டி சேல்ஸ் ஹெட்னு ஒருத்தர் இருப்பார். அவருக்கு என்னென்னா, எத்தனை பொருள் கொடுக்குறானோ அதை விற்று கொடுக்கணும். 100 கொடுத்தா 100 விற்று கொடுப்பேன், 20 கொடுத்தா 20 விற்று கொடுப்பேன். ஆமாம், அதை என் டீம் வச்சு நான் ட்ரைவ் பண்ணி அதை சேல் பண்ணணும். அது மட்டும்தான் எனக்கு வேலை. அதை அவன் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறான், மேபி இவங்க ஆலோசனை சொல்லுவாங்க, இவங்க வந்து மார்க்கெட் இப்படி இருக்குங்க மார்க்கெட் ஸ்டடிலாம் பண்ணி சொல்லுவாங்க. ஆனால் ப்ரைமரி அவங்களோட அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா செல் பண்ணணும். அதுதான் அவரோட வேலை. எல்லாத்துக்கும் தாண்டி ஃபினான்ஸ் ஹெட்னு ஒருத்தர் இருப்பார். அவருக்கு என்னென்னா, இந்த அக்கௌண்டிங்கில் டாப் லைன் பாட்டம் லைன்னு சொல்லுவாங்க. இந்த பேலன்ஸ் ஷீட்டில் வந்து P&L டாப் லைன் பாட்டம் லைன். அவருக்கு என்னென்னா, நீ விற்காமரு, நீ செய்யாமரு, எது பற்றியுமே எனக்கு பிரச்சனை இல்லை, ப்ராஃபிட் எவ்வளோ வரும், எண்ட் ஆஃப் த டே எனக்கு அதான் வேணும். எண்ட் ஆஃப் த டே வந்து இந்த கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கு, இவங்களுக்கு எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்குறதுக்கு, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு, இவ்வளோ என்னோடய ஸ்ட்ராட்டஜியை ஃபிட்டின் பண்ணுறதுக்கு இவ்வளோ பணம் எனக்கு வேணும். அந்த ஸ்ட்ராட்டஜியை பண்ணி நீ இவ்வளோ சேல் பண்ணணும், இவ்வளோ மேனுஃபேக்சர் நீ பண்ணணும், இவ்வளோ எனக்கு ப்ராஃபிட் வரணும். இப்போ இதில் நீங்கள் 4 விஷயத்தை பார்க்கும்போது 4 பேரும் எதிர்மறையாக தெரியுவாங்க பார்க்குறதுக்கு. ஆனால் அவங்க கொடுக்கப்பட்ட எஸ்ஓபி பார்த்தீங்கன்னா, அவங்கவுங்க ரோலை பண்ணுறதுக்கு கரெக்டாக எஸ்ஓபின்னு சொல்கிறது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு நம்ம சொல்கிறோம். அவங்க எதை நம்பணுங்கிறது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட எஸ்ஓபியில் இருக்கணும். இப்போ பவுல் எதை நம்பணும் அப்படின்னா, நான் என் வேலையை பண்ணேன், அப்போலோ அவர் வேலையை பண்ணார், வேலையை செஞ்சது அவர் வேலை. அந்த மைண்ட் செட்டு தான் ஒரு ஊழியக்காரருக்கு இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ஊழியருக்குண்டே கொடுக்கப்பட்ட ஒரு எஸ்ஓபி தான் அந்த வசனம். ஓகே, இதை இவங்க தலைவிதின்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, பார்த்தீங்களா, நான் நட்டேன், அவர் பண்ணல, அவன் தலைவிதி அவன் வந்து ரசிக்கப்படணுண்டு, இவன் தலைவிதி அவன் ரசிக்கப்படலன்ட்டு, இப்படி இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த வசனத்தோட கான்டெக்ட் தப்பாக போயிடும். ஸோ அந்த புரிஞ்சுக்கிற ஆங்கிள் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஆமாம், எந்த ஆங்கிள் அதை பார்க்குறாங்கன்றது தான் ரொம்ப முக்கியமாக. ஆமாம் இல்லையா? அதாவது சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த வீடியோவில் அழகாக அந்த லாஸ்ட்டு ஷாட்டை காட்டுறாங்க. அந்த லாஸ்ட்டு ஷாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆள் ஒரு குழந்தைய வச்சு தள்ளுறாரு. உடனே பாருங்க, எவ்வளோ கொடூரமாக அந்த பிள்ளையை பிடிச்சி தள்ளுறான் பாருங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு முந்தின சீன் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை மேலே வந்து ஒரு இது விழுது, ஒரு 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 மரமோ ஏதோ ஒன்று வந்து விழுது. இவர் ஓடி போய் அந்த குழந்தைய தள்ளுறாரு. இப்போ அந்த குழந்தை தள்ளனோட மரம் விழுந்துச்சு, குழந்தை காப்பாற்றப்பட்டுருச்சு. இந்த ஆங்கிளை மட்டும் பார்த்துருக்கிறவங்களுக்கு கொடூரமான ஒரு ஆள் பிள்ளையை பிடிச்சி தள்ளுறான் பாருங்க அப்படி. அந்த மாதிரி தான் இதுவும் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு ஆங்கிளை மட்டும், ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா
பாத்தீங்களா நீங்க சொன்ன மாதிரி அந்த பாருக்கு எவ்வளவு மோசமான ஆளா இந்த ஆள் இருந்திருக்கான். ஆனா அவர் பண்ற விஷயம் எவ்வளவு ஒரு மேன்மையான விஷயங்கிறது அடுத்த கேமரால இருந்து பார்த்தா தான் தெரியும். தெரியுது. அதே மாதிரிதான் வசனத்தை காட்ஸ் வெளிச்சத்துல இருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா அந்த வசனம் நம்ம சேஃபா பார்த்துக்கும். அந்த காட்ஸ் இன்சைட் இல்லாம சொல்லப்போனா பிசாசு கூட வசனத்தை பேச முடியாது. எக்ஸாக்ட்லி அதெல்லாம் சொல்ல வந்தேன். பிசாசோட இன்சைட்லேருந்து பார்த்தாங்கன்னா மரணத்துக்கு ஏதோ போயிடுவாங்க. அதுக்குள்ள விஷம் இருக்கும். அதாவது உண்மை பால் இருக்கு, பாலில் விஷத்தை மட்டும் சேர்த்தவன் சொல்லுவான். பார்த்தீங்களா உங்க ஆண்டவர் நல்லவரா பாருங்களா, வேலையை செய்யலைங்கிறதுக்கு மனுஷனை போய் தண்டிச்சாருன்னா இதெல்லாம் நியாயமா? காரணம் அவர் தானே. காரணம் அவர் தானே. அவர் மேலே எல்லா தப்பையும் வச்சுக்கிட்டு மனுஷங்களுக்கு அன்னையிலேருந்து குறை சொல்லிகிட்டே இருக்காரு பாருங்கம்பா. லாஜிக்கலாக கரெக்டாக இருக்கும். நல்ல உதாரணம், நல்லா இருந்துச்சு. கால்வினிசம் இன்னோடு கூட முடிவது. நம்ம அடுத்த ஒரு கேள்வி பதிலுக்குள்ள வேற ஒரு விஷயத்துக்குள்ள நெக்ஸ்ட் எபிசோடில் போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். இந்த 3 எபிசோட் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த கால்வினிசத்தை பற்றி உங்களுக்கு தெளிவாக புரியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரதரோட சேனல் இருக்குது, ஒய்ஸோ பைபிள், அதில் பாருங்கள். அதே மாதிரி உங்களோட கேள்விகளை இந்த வலைத்தளத்துக்கும் அந்த இமெயில் ஐடிக்கும் இந்த ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கும் அனுப்புங்க. அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த ப்ரோக்ராம் நம்மளோட HLM YTV 2லேயும் வருது, அதுலேயும் நீங்கள் பார்க்கலாம். கர்த்தருக்கு சித்தமானால் வருகை தாமதிக்குமானால் மீண்டும் இன்னொரு எபிசோட் வழியாக உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.